வணக்கம், இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் கிடைக்கும் நன்மைகள் என்ன தெரியுமா? தை அமாவாசை ஜனவரி 29, 2025 அன்று வருகிறது. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பு. தர்ப்பணம் நீர்நிலைகளில், ஆறு, நதிக்கரைகளில் கொடுக்க வேண்டும். அமாவாசைகளில் ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்கள் முக்கியமானவை. வருடம் முழுவதும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசைகளில் விரதம் இருந்து பித்ருக்களை வழிபாடு செய்தாலே நன்மை கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டில் தை அமாவாசையானது ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணி துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை திதி உள்ளது. அன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது. அன்று புதன்கிழமை என்பதால் காலை 7:30 முதல் 9 மணி வரை யமகண்டமாகவும் பகல் 12 முதல் 1:30 வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது. அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விடுவது சிறப்பு. மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படும் புரட்டாசி அமாவாசை முன்னோர்களுக்கான பித்ருக்கள் பூலோகம் வந்தடைந்து மகாலய பட்ச காலத்தில் தங்கி இருந்து அருள் புரிவார்கள். அதே போல தை அமாவாசை அன்று பித்ருக்கள் தர்ப்பணம் கொடுக்கும் தம் சந்ததிகளுக்கு நல்லருள் வழங்கி பிதுர்லோகம் திரும்புவார்கள் என்பது ஐதீகம். திதி எப்போது கொடுக்க வேண்டும்? நாள் முழுவதும் அமாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதிலேயே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். உச்சி பொழுதிற்குள் பிதுர் காரியங்களை நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரும் இறைத்து காகத்திற்கு உணவிட வேண்டும். உச்சி பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது. தை அமாவாசை தர்ப்பணம் எங்கெல்லாம் கொடுக்கலாம்? பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை தினங்களிலும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியம். அப்படி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீர்நிலைகள், ஆறு, நதிக்கரைகளில் கொடுப்பது மிகவும் விசேஷமானது. பொதுவாக தர்ப்பணம், சிதார்த்தம் என 2 உண்டு. இதில் வித்தியாசமும் உண்டு. தர்ப்பணம் என்றால் என்ன? அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யும் வழிபாடு தர்ப்பணம் ஆகும். இது ஒவ்வொரு அமாவாசை அன்று செய்யலாம். தர்ப்பணம் செய்த பின் வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவது, பசுமாட்டிற்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவை அளிப்பது தர்ப்பணத்தில் அடங்கும். சிரார்த்தம். ஒருவர் இறந்தால் அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறந்த அதே திதியில் நாம் வீட்டில் அல்லது கோயிலில் சென்று செய்யும் வழிபாடு சிரார்த்தம். இது பிண்டம் வைத்து வழிபாடு செய்வது சிறந்தது. குறிப்பாக அவர் இறந்த நாளின் போது வரும் திதியில் செய்வது சிரார்த்தம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்? தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் கணவன் இழந்த பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலும் இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.